கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த எலக்ட்ரிக் பைக் பேட்டரி வெடித்து தீப்பற்றி எரிந்தது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்போம். கண்ணன், வணக்கம். இந்த விபத்தானது எப்படி நடந்தது? அங்கு இருக்கவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா? விவரங்கள். வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பூக்குழி பகுதியைச் சேர்ந்தவர் சுனில்குமார். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் இவர் சொந்தமாக எலக்ட்ரிக் பைக் ஒன்றை வைத்து ஓட்டி வருகிறார். இன்று மதியம் தேவாலயத்துக்கு சென்று வீடு திரும்பிய அவர் வீட்டில் இருந்தபோது வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எலக்ட்ரிக் பைக்கின் பேட்டரிகள் வெடித்து சிதறியது. பேட்டரிகள் வெடித்து சிதறியதால் பைக்கும் தீப்பற்றி மளமள எரிய தொடங்கியது. பற்றி எறிந்த தீயால் அருகில் இருந்த புல்லட் பைக் மற்றும் வீட்டின் ஜன்னல் கதவுகளும் எரிந்து சேதமடைந்தது. வீட்டில் இருந்த சுனில்குமார் சுதாகரித்துக் கொண்டு வெளியே வரும்போது எலக்ட்ரிக் பைக் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இந்த நிலையில பேட்டரிகள் வெடித்து சிதறி பைக் தீப்பற்றி எரியும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக வீட்டின் முன் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.